friends, welcome to Cook with Sangeetha. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிள் சிக்கன் கிரேவி. ஆமாங்க, எந்த மாதிரி இடத்துல இருக்குன்னு பாருங்க. இது என்னோட நீண்ட நாள் கனவு. அதாவது எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த ஆத்துல வச்சுதான் இன்னைக்கு உங்களுக்கு சமைச்சு காட்ட போறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே நான் சில வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன், எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஆறு இருக்கு, அங்க உங்களுக்கு சமைச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு இங்கேயே சமைச்சு இங்கேயே உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறோம். ஸோ நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் கிரேவி பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேங்க. இப்போ அடுப்பை நல்லா மீடியமா வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்றுறேன். பாருங்க, சிக்கன் 1.5 கிலோ எடுத்து நல்லா தயிர் போட்டு கழுவி எடுத்துருக்கேன். தண்ணி இல்லாமல் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை இந்த கடாயிலே போட்டுடலாம். இதை நல்லா கிளறி கொடுங்க. இந்த சிக்கன் இந்த எண்ணெயிலே முக்கால்வாசி வெந்துடணுங்க. அது வரைக்கும் நம்ம மீடியமான அனலில் வச்சு இதை கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி செய்யும் போதும் சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் வேகும், டேஸ்டாகவும் இருக்கும். அந்த சிக்கனில் இருக்கிற பேட் ஸ்மெல்லும் போயிடும். சிக்கன் நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்க, சிக்கன் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்க அப்படியே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. பாருங்க, இப்படிதான் இருக்கணும். விடாம கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. பாருங்க, இந்த சிக்கன்லாம் அப்படியே நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு எண்ணெயிலே வதக்குனா போதும். இப்போ தேவையான மற்ற பொருட்களும் போட்டுக்கலாங்க. அடுப்பை நல்லா இப்போ கம்மி பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இப்போ இதிலே போட்டுக்கலாம். இந்த மாதிரி சிக்கனை எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பணல் இப்போ மீடியமாக வச்சுக்கோங்க. பாருங்க, பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் இந்த சிக்கன் செய்கிற விதம் இருக்கே, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போதும் அவ்வளோ ருசியாக இருக்கும். நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் வதக்கியாச்சு. இப்போ மீதி பொருட்களும் போட்டுக்கலாங்க. பாருங்க, 50 கிராம் தயிர் எடுத்திருக்கேன், அதையும் இப்போ இதிலே ஊற்றிக்கலாம். இந்த தயிர் ஊற்றும் போதும் சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போ இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. இந்த தயிரையும் 2 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, தயிர் ஊற்றினதுக்கு அப்புறம் நல்லா 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு வதக்கி கொடுத்தா போதும். இப்போ இதுலேயே 4 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். நான் எங்கெல்லாம் காரம் போடணும் அங்கே உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. நான் பச்சை மிளகாயை முழுசாக தான் போட்டிருக்கேன், அதுலேருந்து ரொம்ப காரம் வராது, ஆனால் நல்ல வாசனை வரும். இந்த அளவுக்கு கிளறி கொடுத்தா போதுங்க. 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. இந்த தக்காளியும் 2 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வதங்கிட்டுங்க. பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு வதக்கினா போதும். அங்கங்கே அப்படியே பீஸாக இருக்கணும். அதுதான் இந்த சிக்கனோடைய ஸ்பெஷலு. பாருங்கள், பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. வெங்காயம் இந்த ஸ்டேஜில் தான் போடணும், அப்போ தான் நமக்கு சாப்பிடும் போது வாய்க்கு கிடைக்கணும். அதாவது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யணும், பட் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கணும். இப்போது தேவையான மசாலா பொருட்கள்லாம் போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க. வெறும் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. மல்லித்தூள் 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. பாருங்க, மசாலா பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இனிமேல் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு நல்லா கொஞ்சம் திக்காக தான் வைக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு. முன்ன இருந்ததை விட கொஞ்சம் சுண்டவும் ஆரம்பிச்சிடுச்சு. இனிமேல் அடுப்பை நல்லா ஃபுல்லாக குறைச்சி வச்சிடுங்க. கம்மியான தீயில இந்த சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுறணும். அது மட்டும் இல்லை, இடையில நம்ம எடுத்து கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. பாருங்க, நம்ம சிக்கன் நல்லா அப்படியே சுண்டி வந்துருச்சு. எண்ணெயும் மேலே அப்படியே கசிஞ்சிடுச்சு. ஸோ சிக்கனும் சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி தழை மேலே தூவிக்கலாங்க. இப்போ அப்படியே லேசாக ஒரு தடவை கிளறி கொடுங்க. ஆஹா, சிக்கன் கலர் பாருங்க, சும்மா அப்படி இருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க நம்ம சிம்பிள் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம்.
சூப்பரா நம்ம சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ எங்க டீம் எல்லாம் இங்க இருக்கிறோம். ஸோ இவர் வந்து நம்ம தம்பி தான். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், இவர் செந்தாமரண்ணா நம்ம டீம்ல இருக்கிறவங்க. இது சங்கீதா, இது என் பையன் ஸ்ரீகிருஷ்ணா. அங்க கேமரால இருக்கிறது என்னுடைய கணவர். ஸோ நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் இன்னைக்கு ருசி சாப்பிட போறோம். ஃபர்ஸ்ட் இதை டேஸ்ட் பண்ண போறது நம்மளோட கெஸ்டான என்னுடைய பிரதர் தான் டேஸ்ட் பண்ண போறாரு. அண்ணா எடுங்கண்ணா நீங்களும். கிருஷ்ணாவுக்கு நான் கொடுக்குறேன். ஆஹா ஆஹா பெரிய வாயா இருக்குப்பா. கிருஷ்ணாவுக்கு ஆனியனோட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்களா? உண்மையே சொல்லணும். நிஜமாவா? ஓகே சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ், தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, இப்ப நம்ம சங்கீதா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டுமா? பரோட்டா, நம்ம ஸ்பெஷலா செஞ்ச சிக்கன், அப்படியே மசாலாலாம் எப்படி ஏறி இருக்கு பாருங்க. கை நிறைய எடுத்து வாய் நிறைய சாப்பிட வேண்டியதுதான். வாய் நிறைய சூப்பரா இருக்கு. நிஜமாலுமே சூப்பரா இருக்கு. நான் செஞ்சதுனால சொல்ல, ஏன்னா நம்ம செஞ்ச மெத்தட் அப்படி ஒரே ஒரு வாட்டி இப்படி செஞ்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இதோட ருசி தெரியும். யாரெல்லாம் பேச்சுலரா இருக்கீங்களோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த ரெசிபி செய்யறது. அதே மாதிரி இந்த ரெசிபியில ஒண்ணு மட்டும் கவனமா பண்ணுங்க, எண்ணெயிலே நல்லா வதக்கணும். அதை மட்டும் பண்ணீங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்துடும். சிக்கன் அப்படியே சாஃப்டா வந்திருக்கு. நான் ரொம்ப பெரிய பீஸா தான் போட்டேன் சிக்கன், ஆனா பயங்கர சாஃப்டா இருக்கு. அதுக்கு மெயின் காரணம் எண்ணெயிலே நல்லா வதக்கணும். அது மட்டும் இல்ல, தயிர் போட்டிருக்கும். அந்த தயிர் வந்து சிக்கனை நல்லா சாஃப்ட் பண்ணிடும். ஸோ இன்னைக்கு எங்க டீமோட சேர்ந்து நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா, அதாவது நீங்க இது செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா வந்தா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமா ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். until then bye. Okay.